வணக்கம். ஸ்டாலினுக்கு எதிராக ஜனாதிபதி போட்ட ஆர்டிக்கிள் 143 சட்டம் உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சி கலைந்ததற்கு பிறகும் கூட ஜனாதிபதி முர்மு அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பல கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுள்ளார். என்ன காரணம்? வசமாக கூண்டோடு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி திகார் சிறைசாலையிலோ அல்லது புழல் சிறையிலோ அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் இந்தியாவின் முதல் குடிமகன் மீது அவதூறுகளை செய்யும் விதமாக திமுகவின் ஆட்சியின் பொழுது 13 மசோதாக்களை ஆளுநரும் ஜனாதிபதியும் எங்களது மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளாமல் கால நீடிப்பு செய்வதாக நீதிமன்றத்திடம் நாடி வழக்குகளை தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயரையும் அந்த வழக்கில் சேர்த்து மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். திமுகவின் ஆட்சி கலைந்ததற்கு பிறகும் கூட இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நேற்று ஜனாதிபதியின் வழக்கறிஞர் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் நீதிமன்றத்திடம். அதாவது கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிக்கிள் 143 கீழ் உச்சநீதிமன்றத்திடம் சில கேள்விகளை ஜனாதிபதி அவர்கள் கேட்டுள்ளார். நீங்கள் எப்படி ஜனாதிபதி மீது எதிராக வழக்குகளை ஸ்டாலின் வழக்கறிஞர் தொடர்ந்ததை ஏற்றுக்கொள்ளலாம்? ஆதாரம் இல்லாமலும் அதேபோல் நீங்கள் கொடுக்கின்ற மசோதாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான குறிப்பிட்ட கால அளவுகள் ஆளுநரிடமே இருக்கிறது. ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது. ஆளுநர் ஜனாதிபதியிடம் கொடுத்தால் அந்த முழுமையான உத்தரவை ஜனாதிபதி அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஏன் அதை ரத்து செய்யக்கூட ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரங்களும் இருக்கிறது. ஆனால் இது கூட தெரியாமல் எப்படி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தார், பொம்மை முதல்வராக செயல்பட்டதாக பலரும் சமூக வலைதளங்களில் கூறியது இப்பொழுது உண்மையாகவே தெரிந்துவிட்டது. மேலும் திமுகவின் கூட்டணிகளாக இருந்த காங்கிரசும் தற்பொழுது கூட்டணியில் இருந்து விலகிவிட்டது. விசிக, முஸ்லீம் லீக், இடதுசாரிகளும் தற்பொழுது கூட்டணியில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இதனால் காங்கிரசின் மீது கிட்டத்தட்ட ஸ்டாலின் மீது தொடர்ந்த வழக்கு காங்கிரஸ் உதவி செய்யாது என்றும் கூறப்படுகிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும். ஜனாதிபதியின் மீது எப்படி நீங்கள் வழக்கை தொடரலாம்? கடந்த திமுகவின் ஆட்சியில் 13 மசோதாக்களை அப்பொழுது ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் விசாரிக்காமல் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் கால நீடிப்பு செய்தார். நிச்சயம் இது தவறா என்று கேட்டால் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவே அந்த மசோதாக்கள் இருந்ததாக அவர் விளக்கமும் கொடுத்தார். ஆனால் அதை மீறியும் மீண்டும் அதே மசோதாக்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததால் ஆளுநர் அதை மசோதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது என்று தெரிவித்து விட்டார். இதனால் தான் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் தொடரக்கூடிய ஒரு சூழலும் உருவானது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் செய்த தவறு, ஸ்டாலின் செய்த தவறு ஜனாதிபதியின் மீது வழக்கை தொடர்ந்ததுதான். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது ஜனாதிபதி பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்டுள்ளார். ஆர்டிக்கிள் 143 கீழ் கிட்டத்தட்ட என் மீது யாரும் வழக்கு தொடர முடியாது, அதுவும் ஆதாரமற்ற வழக்குகளை தொடர்ந்த ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களாகவே தானாக முன்வந்து வழக்கை ஸ்டாலின் மீது எதிர்பார்த்து அளவிற்கான சாட்டுகளை வைக்கிறார்களா அல்லது நான் முழுமையான அதிகாரத்தை செலுத்தவா என்ற கேள்விகளை நேற்று உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி முர்மு அவர்கள் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல பிரச்சனைகளில் ஸ்டாலின் இருக்கிறார். இது தேவையில்லாத பிரச்சனைகளில் தற்பொழுது நுழைந்து கொண்டு திமுக தலைமை தற்பொழுது இக்கட்டான சூழலிலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக ஆட்சி அமைந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் விஜய் அவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். கொளத்தூர் தொகுதி மின்சார தடை கிட்டத்தட்ட 3 நாட்களாக 2 மணி நேரங்கள் நீடிக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றியடையாததை தொடர்ந்து அங்கு வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை தனது வசம் வைத்துக்கொண்டு மின்சாரத்தை துண்டிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. பல பிரச்சனைகள் திமுகவால் தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாகவும் விஜய் அவர்களை எப்படியாவது மக்களிடம் வில்லனாக காட்ட வேண்டும் என்பதற்காகவும் திமுகவின் ஆட்சிதான் பொற்காலம் ஆட்சியாக கூற வேண்டும் என்பதற்காக பல மோசடியான செயல்களில் திமுக திரைக்கு பின்னால் செய்து வருகிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களது உண்மையான முகம் என்ன என்பதை தற்பொழுது ஜனாதிபதி அவர்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார். நீங்கள் ஒரு தவறை செய்ய
நினைக்கும் பொழுது மற்றவர்களை அதை மாட்ட சிக்க வைக்கும் பொழுது உங்கள் மீதே அது விழுந்து விடுகிறது என்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், யாருக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்து 23 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள்ளாக விஜய் அவர்கள் சொன்ன 46 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது உங்களை போல் வாய்க்கு வந்ததை போல 545 வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை. சாத்தியமான 46 வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுத்துள்ளார். அதிலும் மின்சாரம் கிட்டத்தட்ட 200 யூனிட் ஃப்ரீ என்பதை தெரிவித்து விட்டார். நேற்று பயிர்க்கடன் 50,000 வரை கொடுத்து விட்டார். இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கிறது. நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி விடுவார். அதிலும் தற்பொழுது மிக முக்கியமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களாக அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு காரணமே திமுக தான் என்றும் ஆதாரங்களும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் சேகரித்து வருகிறார். கடந்த ஆட்சியில் அரசு ஊழியர்களை தன் வசப்படுத்தி மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் உங்களது வேலையை பறித்து விடுவேன் என்று அவர்களை ஒட்டுமொத்தமாக துன்புறுத்தக்கூடிய வகையில் தனது கட்டுப்பாட்டில் திமுக வைத்துக் கொள்கிறது. ஆனால் ஒருபோதும் இனி திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்காது. மேலும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து தற்பொழுது அதில் மிகப்பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி மிகவும் மோசமான முறையில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலாளர்களிடமும் பொதுமக்களிடமும் தெரிவித்து வருகிறார். எப்படி ஆட்சி கவிழும்? இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் கூட 200 தொகுதிகளுக்கு மேலாக முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றியடைவார் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் 5 ஆண்டுகளை சிறப்பாக ஆட்சியை செய்திருந்தால் உங்களது கொளத்தூர் தொகுதியிலேயே வெற்றி அடைந்திருப்பார்கள். மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். இது இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த புரட்சி கிடையாது. மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாலோ மன்னர்கள் போல் அமைச்சர்களை செயல்படாமல் அரசு ஊழியர்களாகவே அவர்களை செயல்பட்டிருந்தால் நிச்சயம் திமுக ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்தது எல்லாம் ஊழல் தான். கிட்டத்தட்ட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்கள் 350 கோடி மதிப்பிலான பங்களாவை கட்டுவதற்கு எப்படி பணம் வந்தது? அதிலும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு. அதேபோல்தான் கரூரில் பிரம்மாண்டமான பங்களாவை செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டினார். அதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? மிக முக்கியமான அமைச்சர் அவரது மகள் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினார். அதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளையும் மக்கள் கேட்ட ஆரம்பித்ததற்கு பிறகுதான் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று கூறினார்கள். தற்பொழுது ஜனாதிபதி 143 வழக்கின் கீழ் உத்தரவுகளை பிறப்பித்தால் என்ன தண்டனை வழங்கலாம் ஸ்டாலினுக்கு என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிருங்க.